சிட்டிக்குள்ளேயும் நிறைய இடத்துல தண்ணி இருக்குது. அவங்க முழுமையாக எடுத்துட்டுனா கிடையாது. ஒரு சில இடத்துல வேலை செஞ்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசுன்றதால மக்கள் கேள்வி கேட்க முடியாது, கேட்கக்கூடாது இல்லையா? அதனால வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் செஞ்சாங்கன்னா இல்லை. அதே மாதிரி நீங்கள் வெளி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம் எல்லா இடத்துலையுமே தண்ணி. விழுப்புரம் பேருந்து நிலையத்தை பார்த்துங்க. ம். அந்த இடத்துல வந்து எவ்வளோ கோடிக்கணக்கில் அந்த பேருந்து நிலையம், புது பேருந்து நிலையம் கட்டினாங்க. அது ஃபுல்லாக கடல் போல் காட்சி அளிக்குது. அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. அவங்களுக்கு தெரிய வேணாவா? வெளிநாட்டில் இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்களா, தண்ணி நிற்கிற இடத்துல உடனே அது வாங்குறதுக்கான அந்த வடிவமைப்பை அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க, கட்டமைப்பை. ஓ! ஆனால் இங்கே வந்து சரியான கட்டமைப்பு இல்லை. அவங்களுக்கு என்னென்னா அதில் வந்து எவ்வளோ கோடி கிடைக்கும் நமக்கு. அது வந்து ஒரு போடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கோடினா அதில் 50 கோடி நம்ம எடுக்க முடியுமா? அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் எடுங்க, ஆனால் தரமாக செய்யணும் வேலையை. மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் செய்யணும். அப்போ அங்கே ஊருக்கு போகிற அது தென் மாவட்டங்களுக்கு போகிற பஸ்ஸும் அங்கே நிற்குது. அப்போ ம். மக்கள் எப்படி அங்கே போய் பேருந்து நிலையத்தில் ஏறுவாங்க? அப்போ மக்கள் வந்து நிற்கிறதுக்கு மழை நேரமாக இருக்குது. மக்கள் எப்படி நிற்பாங்க? அவங்க ஓய்வு எடுக்கிறது எப்படி? சாப்பிட்றது எப்படி? எல்லாமே அவங்களுக்கு தேவை. அப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போக முடியாது. பேருந்து நிலையம் உள்ளே யாருமே போக முடியாது. வெளியே நின்று அப்படியே ஏறி போக வேண்டியது தான். அந்த சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ திண்டிவனம், மரக்காணம் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா, மரக்காணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கைவேலின்னு சொல்லுவாங்க. அந்த ஆமா. அது என்ன சொல்லுவாங்க, உப்புலாம் எடுக்கிற இடம். அங்கெல்லாம் வந்து அந்த பாலம் வந்து ரொம்பி தண்ணி மேலே வந்துட்டு திண்டிவனத்துக்கு அந்த சைடு பேருந்து கூட போகிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. அதனால வந்து நான் இங்கே துணை முதல்வர் அமைச்சிட்டேன், நான் இங்கே பார்த்துக்கிறேன். எந்த கொம்பாதி கொம்புனாலும் ஆட்சியை குறை சொல்லாத அளவிற்கு நாங்கள் ஆட்சி நடத்துறேன்றாரு. அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியை பற்றி அவர் தவறாக தொடர்ந்து பேசிட்டு வராரு.